தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உதயநிதி ஸ்டாலினை நெருங்குகிறது அமலாக்கத்துறை. உதவி கேட்டு பலரிடமும் சென்றிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். உதயநிதிக்கு உதவ யாரும் முன்வரவில்லை, கைவிரித்து விட்டார்கள். உதயநிதி ஸ்டாலினுடைய குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சண்டை, தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கிற சண்டை ஸ்டாலின் குடும்பத்துக்குள்ள. அந்த சண்டைக்கும் டாஸ்மாக் ஊழலுக்கும் தொடர்பு இருக்கிறது. இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக டாஸ்மாக் எம்டி விசாகனினுடைய வீட்டுல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க இல்லையா? அந்த சோதனையில ஒரு வாட்ஸ்அப் சேட்டிங் தொடர்பான ஆதாரங்களை எடுத்தாங்க. அதுல யாரோ ஒரு தம்பியிடம் விசாகன் அவர்கள் பேசியிருக்காரு. தம்பி தம்பி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அந்த தம்பி யார் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிந்து கொண்டு அந்த தம்பி இருக்கும் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். இந்த தகவல் எப்படியோ அந்த தம்பிக்கு போயிடுச்சு. அந்த தம்பி உடனடியாக அவருடைய வீட்டை பூட்டிவிட்டு தப்பித்து சென்று விட்டார். அவர் தற்பொழுது வெளிநாட்டுக்கு தப்பி சென்றதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தம்பி உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமான நண்பர். இப்போ உதயநிதி கிட்ட வந்துட்டாங்க அமலாக்கத்துறை. இன்னும் கொஞ்சம் அந்த தம்பியை பிடிச்சிட்டா இப்போ உதயநிதியை பிடிச்ச மாதிரி, சரிங்களா? இப்போ அந்த தம்பி வெளிநாட்டுல இருக்காரு, ஆனா கூடிய சீக்கிரம் அவரையும் பிடிச்சிருவாங்க. இந்த டாஸ்மாக் ஊழல்ல உதயநிதி ஸ்டாலினால் தப்பிக்க முடியாது. டாஸ்மாக்ல ஊழல் பண்ணி அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து சினிமா எடுத்து, அதுவும் வந்து விடியல் பிக்சர்ஸ், டான் பிக்சர்ஸ், டான்னா விடியல், DAWN. சோ இந்த டான் என்றால் விடியல் என்று பெயர் வைக்கும் பொழுதே அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சு போச்சு, இதுல நிச்சயமா திமுகவுக்கு தொடர்பு இருக்குல்ல. இப்போ உதயநிதிக்கும் தெரிந்து விட்டது, நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, உதவி கேட்டு சென்றிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் உதவி கேட்டு சென்ற நபர்கள்லாம் யாராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவர் உதவி கேட்டு சென்றதெல்லாம் வந்து சீனியர் அமைச்சர்கள்ட்ட ஐடியா கேட்டிருக்காரு. சோ உதவி அப்படின்னா இவரோட இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள்கிட்ட போகணும். முதல்ல வந்து ஐடியா எல்லாம் கேட்டிருக்காரு. இதை எப்படி எதிர்கொள்றது, அமலாக்கத்துறை வந்து இந்த விஷயத்துல நெருங்குறாங்களே அப்படின்னு. சீனியர் அமைச்சர்கள் யாரும் இது தொடர்பாக வாயே திறக்கலையாம். உதயநிதி கேட்டதுக்கு எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க, உங்களை விடவா எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த சீனியர் அமைச்சர்கள்லாம் இதை பத்திலாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது, எவ்வளவு கொள்ளடிக்கணும், எவ்வளவு ஊழல் பண்ணணும், அதுல உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கொடுக்கணும், நாங்க எவ்வளவு எடுத்துக்கணும், இதை பத்தி பேசினா நம்ம எவ்வளவு வேணாலும் பேசலாம், எவ்வளவு வேணாலும் ஐடியா கொடுக்குறோம், இந்த அமலாக்கத்துறையிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற ஐடியாலாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சீனியர் அமைச்சர்களும் சொல்ல, என்னடா அது, அரசியல்ல பல ஆண்டு காலம் இருந்து பழந்தின்னு கொட்ட போட்ட அமைச்சர்கள், சீனியர்களே வந்து இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் எப்படி எதிர்கொள்றதுன்னு கேட்டா ஒருத்தரும் தெரியலன்ட்டாங்களே. இவங்க வந்து இவங்களுக்கு உண்மையிலேயே தெரியலையா, இல்ல நம்ம கேட்டதுனால நமக்கு உதவக்கூடாதுங்கிற எண்ணத்துல இவங்க வந்து ஒதுங்குறாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல உதயநிதி இருக்கிறார். சரி, இவங்களை விட்டுட்டு நம்ம அடுத்த கட்டமா வேற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாமா கிட்டே போய் உதவி கேட்டிருக்காரு. வேற யாரும் இல்ல, சபரீசன் அவர்கள் கிட்ட தான் கேட்டிருக்கிறாரு. சோ துர்கா ஸ்டாலின் மூலமாக சபரீசனிடம் உதவி கேட்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். நம்ம துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்களும் மாப்பிள்ள புள்ள இந்த மாதிரி தனியா மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை அவர்களும் கைவிரித்து விட்டார், உதயநிதிக்கு உதவ முன்வரவில்லை. இதோட பின்னணி என்ன? இப்ப மத்தவங்க அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள், நன்றாக அரசியல் தெரிந்தவர்கள், பல வழக்குகளை சந்தித்தவர்கள், இவங்கெல்லாம் கைவிரிக்கிறாங்கன்னா உதயநிதிக்கும் இவங்களுக்கும் வந்து எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்க உதயநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்ல. ஏன்னா வந்து நேத்து வந்த உதயநிதி துணை முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு சீனியர்கள்லாம் கோபத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீனியர்களை வந்து ஓரங்கட்டணும், இளைஞர்களை தான் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சீனியர்களுக்கு எதிராகவே கட்சிக்குள்ள ஒரு போர்க்கொடி உயர்த்தியவர் உதயநிதி ஸ்டாலின். அப்படி இருக்கும் பொழுது எந்த சீனியர் அமைச்சர்களும் உதயநிதிக்கு உதவ முன் வரல அப்படிங்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா சபரீசன் அவர்கள் உதயநிதிக்கு உதவ முன்வரவில்லை. சபரீசன் அவர்களுடைய மனைவியும் உதயநிதி ஸ்டாலின் சகோதரியும் உதயநிதிக்கு உதவ முன்வரவில்லை. என்ன காரணம்? அப்ப ஸ்டாலின் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சண்டையே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அது என்னங்கிறத இப்ப நம்ம பார்த்திருக்கோம். சபரீசன் அவர்கள் ஏன் உதயநிதிக்கு உதவ முன்வரல அப்படின்னா, சபரீசன் அவர்களை ஸ்டாலின் கொஞ்சம் கொஞ்சமா ஓரங்கட்டினார். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு மிகவும் முக்கியமான காரணம் சபரீசன் அவர்கள் தான். ஏன்னா இங்க ஸ்டாலினுக்கும் அரசியல் தெரியாது, உதயநிதிக்கும் அரசியல் தெரியாது. உதயநிதி வந்து சின்ன குழந்தை மாதிரி சினிமாவுல போய் நடிச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் சினிமாவுல. அந்த டைம்ல
ஒன்றுமே தெரியாத ஸ்டாலினை முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு சபரீசன் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட சபரீசனுக்கு உதயநிதி மற்றும் ஸ்டாலின் இவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்த பரிசு என்னன்னா, அரசியல்ல நீங்க தலையிடாதீங்க, நீங்க வெளிநாட்டுக்கு போயிடுங்க, நமக்கு நிறைய தொழில் இருக்கு, பிசினஸ கவனிங்க அப்படின்னு சொல்லி சபரீசனை அரசியலிலிருந்து அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. உதயநிதியை மேல கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகு சபரீசனை ஓரம் கட்டி விட்டார் ஸ்டாலின். துர்கா ஸ்டாலின் சேர்ந்துதான் ஓரம் கட்டினாங்க. என்ன காரணம் அப்படின்னா, துர்கா ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் உதயநிதி கூடவே சபரீசனை வச்சிருந்தோம் அப்படின்னா, சபரீசன் நல்லா விவரமானவர், அரசியல் தெரிந்தவர், உலக நடப்பு தெரிந்தவர். நம்ம உதயநிதிக்கு எதிராகவே சபரீசன் திரும்பி விடுவார், உதயநிதியே சபரீசன் விழுங்கி விடுவார் அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கும் தெரியும், துர்கா ஸ்டாலினுக்கும் தெரியும். அதனால அப்படியே சபரீசனை கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டிட்டாங்க. ஏன்னா இவரை முதலமைச்சராக்குவதற்கும் திமுக கட்சியை வளர்த்தெடுப்பதற்கும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதிலிருந்து கட்சியை காப்பாற்றுவதற்கும் ஸ்டாலினை காப்பாற்றுவதற்கும் சபரீசன் தேவைப்பட்டார். ஆனால் தற்பொழுது உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் வரைக்கும் போஸ்டிங் கொடுத்துட்டு கட்சியோட ஒட்டுமொத்த திமுக கட்சியையும் உதயநிதி கிட்ட கொடுத்துட்டு சபரீசனுக்கு ஒரு கட்சியில ஒரு பதவியும் கிடையாது, ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் கிடையாது, இல்ல நடந்து முடிந்த ஒரு எம்பி எலெக்ஷன்ல ஒரு எம்பி சீட்டாக கொடுத்திருக்கலாம், அதையும் திமுக செய்யல. இந்த மாதிரி அரசியலில் இருந்து முழுவதுமாக கட்சி பொறுப்பும் இல்ல, எம்பி சீட்டும் இல்ல, எம்எல்ஏ சீட்டும் இல்ல, இப்படி முழுவதுமாக ஓரம் கட்டி விட்டார்கள் சபரீசனை. இதன் காரணமாக தற்பொழுது சபரீசன் அவர்களிடம் உதயநிதி உதவி கேட்ட பொழுது துர்கா ஸ்டாலினும் கேட்டிருக்காங்க, ஸ்டாலினும் கேட்டிருக்காங்க. ஆனால் சபரீசன் அவர்கள் உதயநிதிக்கு உதவி செய்ய மறுத்து விட்டார். அமலாக்கத்துறையை நீங்களே எதிர்கொள்ளுங்கள், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் அவர்கிட்ட டைரக்டாவே சபரீசன் சொல்லிட்டாரா, உங்களுக்கு எவ்வளவோ உதவி நான் செஞ்சிருக்கேன், என் அரசியலிருந்து மொத்தமா ஓரம் கட்டிட்டீங்க, இப்ப மட்டும் எப்படி எந்த முகத்தை வச்சுட்டு உதவி கேட்கறீங்க அப்படிங்கறத நேரடியாகவே துர்கா ஸ்டாலின் கிட்டையும் சபரீசன் சொல்லி இருக்கிறார் என்று திமுக வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. அதனாலதான் இதுவரைக்கும் சபரீசன் அவர்கள் இந்தியாவுக்கு வரவே இல்லை, இந்தியாவுக்கும் வரல. இந்த அமலாக்கத்துறை ரெய்டு தொடர்பாக சபரீசன் சமூக வலைதளத்துல கூட தன்னுடைய கருத்தை தெரிவிக்கல. உதயநிதி மாற்றட்டும், நம்ம பேச்சை கேட்காம இஷ்டத்துக்கு ஊழல் படத்துல படம் எடுத்து இந்த ஆளே மாட்டிக்கிறான், மாட்டட்டும் அப்படின்னு தான் நம்ம சபரீசனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்களையும் உதயநிதி பகைத்து கொண்டார். குடும்பத்துல இருந்த ஒரே ஒரு அறிவாளி சபரீசன், அந்த ஒரே ஒரு அறிவாளியையும் நம்ம உதயநிதியும் ஸ்டாலினும் பகைத்து கொண்டார்கள். இனிமே இவங்க 2 பேருக்கும் யார் சப்போர்ட்டுக்கு வருவா அப்படிங்கறதுதான் தெரியல. இந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்க, ஓகே, இந்த அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, எப்படி ஒரு திட்டத்திலையும் ஊழல் பண்ணலாம், அதுல எப்படி காசை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்திலும் ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் காசை கொள்ளையடிச்சு அந்த காசை அப்படியே கொண்டு போய் நம்ம திமுக தலைமையிட்ட கொடுத்துருவாங்க. இந்த விஷயத்த வேணா அரசு அதிகாரிகள் திறம்பட செய்வார்கள். ஆனா இந்த அமலாக்கத்துறையை எதிர்கொள்வது எப்படி, அதை எப்படி சமாளிப்பது, அதுல இருந்து எப்படி வெளியே வருவது, இது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நம்ம அதிகாரிகளுக்கு தெரியாது. கொள்ளடிக்கிறது, திருடுறது, ஊழல் பண்றதுன்னா நம்ம அதிகாரிகளுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை உளவுத்துறை ஏதாவது உதவி பண்ணுமோ ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் அப்படின்னு பார்த்தா உளவுத்துறையும் எதுவும் செய்யாது. ஏன்னா உளவுத்துறையே இங்கு செயலற்று கிடக்கிறது, தமிழக உளவுத்துறை செயலற்று கிடக்கிறது என்பதுதான் உண்மை. ஏன்னா இவங்க ஊட்டிக்கு போறாங்க, கூடவே உளவுத்துறை ஆட்களும் நம்ம ஸ்டாலின் கூடவே இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அமலாக்கத்துறை அங்கேயும் இங்கேயும் ரெய்டு நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் முன்கூட்டியே ஸ்டாலின் கிட்ட சொல்லி ஸ்டாலின் அலர்ட் பண்ணணும். ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியலங்க, அதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனா அமலாக்கத்துறை இங்க ரெய்டு நடத்திட்டு போன விஷயமே ஸ்டாலினுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சினிமா படப்பிடிப்பு கூட்டம், ஸ்டாலின் இப்படி நடந்து வரணும், இப்படி கையை காட்டணும், இந்த பூவை எடுத்து போடணும், இவருக்கு பரிசு கொடுக்கணும், இப்படி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஸ்டாலின் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டைரக்ஷன் டீம், அந்த டீம் வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு தெரியாம பாத்துக்கிறாங்க. ஸ்டாலின் கார்ல வந்துகிட்டே இருப்பாராம், திடீர்னு ஊனமுற்ற ஒருத்தர் அப்படியே குறுக்க வருவாராம், நம்ம ஸ்டாலின் இறங்குவாராம், அவருக்கு அவர் நலம் விசாரிப்பாராம், ஸ்டாலினை பார்ப்பதற்காகவே அந்த மாற்றுத்திறனாளி சாலையில நிக்கிறாராம். எல்லாமே பக்கா ஸ்கிரிப்ட். அப்போ ஸ்டாலினை சுற்றி ஒரு சினிமா டீம் இருக்கு. அந்த சினிமா டீம், அந்த டைரக்ஷன் டீம் என்ன பண்ணுது,
ஸ்டாலினை வந்து ஒரு பொம்மை மாதிரி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. வெளியே என்ன நடக்குது அப்படிங்கறதே ஸ்டாலினுக்கு தெரியல. இன்னும் பல விஷயங்கள், இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் அவர்கள் ஊடகங்களை பார்ப்பதே இல்லை. ஏதாவது ஒரு நியூஸ் சேனலையாவது எடுத்து பார்க்கணுமா இல்லையா, நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு, அதை கூட ஸ்டாலின் அவர்கள் பார்ப்பது கிடையாது. அவர் வந்து தன்னை வந்து ஒரு சினிமா ஹீரோ போல நினைச்சிட்டு இருக்காருங்க. நம்ம வந்து சிஎம் ஆயிட்டோம், நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஹீரோ அப்படின்னு அவர் தன்னைத்தானே நினைச்சிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும் வரை திமுக அழிவை நோக்கித்தான் செல்லும். உதயநிதிக்கும் சொல்ல போனா, உதயநிதிக்கும் அரசியல் தெரியல, ஸ்டாலினுக்கும் அரசியல் தெரியல. இவங்க 2 பேர்கிட்டையும் கட்சி மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுது. 2026ஆம் ஆண்டோடு திமுகவிற்கு ஒரு முடிவுரையை பாஜக நிச்சயமாக எழுதும் என்று நம்புகிறேன். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தியது போல இங்கே தமிழகத்திலும் திமுகவை பாஜக வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.